ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லாரும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ன்னு மேக்ஸில் பார்த்துருப்போம். ஆனால் அது பைபிளில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வைக்கிறேன். நானும் அதை ரீசெண்டாக கண்டுபிடிச்சேன். என்னென்னா டைரெக்டாக இல்லை, பட் ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு சொல்கிறேன். பவுல் அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் வந்து பைபிளில் இருக்கார். ஏன்னா அவர் வந்து இயேசு மேலே அவ்வளோ அன்பு வச்சுருந்தாரு, இயேசுவுக்காக அவ்வளோ ஊழியம் பண்ணார், எவ்வளோ பிரச்சனைகளை வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணார். ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தினால எல்லாத்துலேயும் அவர் ஓவர் கம் பண்ணி வந்தார். கடைசியாக இரத்த சாட்சியாக மறிக்கும் போது கூட அவர் தைரியமாக ஒப்பு கொடுத்தாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு மைனஸ் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் சரீரத்தை வேதனைப்படுத்தும்படி, என்னை வேதனைப்படுத்தும்படி எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்காக அவர் 3 முறை ஜெபம் பண்ணியிருக்காரு, அதை ஆண்டவர் எடுக்கணும்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் வந்து அதை எடுத்து போடவே இல்லை. அந்த முள்ளோட தான் அவர் ட்ராவல் பண்ணார். அது என்ன முள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வர வேதனைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், பலவீனங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். அதை எடுத்து போடாத ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்கு இருந்த முள் ஒரு மைனஸு, அதுக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர் அதை எடுத்து போடவும் இல்லை, அது ஒரு மைனஸு. ஆனால் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாக இருக்கும்னு சொன்னார். இதை புரிஞ்சுக்கிட்ட பவுல் என்ன பண்ணாருன்னா, அந்த பலவீனத்தை நினச்சி சந்தோஷப்பட ஆரம்பித்தாராம். எனக்குள்ள பெருமை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முள் என்னை வேதனைப்படுத்துறதுனால நான் கடவுளை சார்ந்து கொள்கிறேன், அவருடைய கிருபையை சார்ந்து கொள்கிறேன், என்ன நான் சார்ந்து கொள்ளலை அப்படின்னு சொல்லி அவர் அதை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு அவருக்கு இருந்த மைனஸே ப்ளஸ்ஸாக மாற்றிட்டார் அவர் லைஃப்பில். இன்னைக்கு நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாறாமல் இருக்கலாம், சில விஷயங்கள் நம்மளை தொடர்ந்து உபத்திரவப்படுத்துகிற மாதிரி தெரியலாம். யாருக்கு தெரியும், காட் ஹேஸ் அ பர்பஸ் ஃபார் தட். ஒருவேளை அது உங்களுக்கு மைனஸாக இருந்தாலும், நீங்கள் அதுக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணியும் அது மாறாமல் இருக்குது அப்படின்னாலும், அந்த மைனஸை ப்ளஸ்ஸாக பார்க்க கற்றுக்குங்க. கர்த்தர் அது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறான்றதை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், பவுலை போல் நீங்களும் சந்தோஷமாக இந்த முள்ளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்வீங்க, இந்த மைனஸ்க்காக ஸ்தோத்திரம்னு சொல்வீங்க. ஏன்னா அவருடைய கிருபை உங்களை பலப்படுத்த ஆரம்பிச்சிடும். நீங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவருக்குள்ளே வளர ஆரம்பிப்பீங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் சோர்ந்திருப்பீங்க, பின்வாங்கியிருப்பீங்கன்னா உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். மைனஸ் ப்ளஸ்ஸாக மாத்திர ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். காட் பிளஸ் யூ.